ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஜாடி 30 லைட் தான் செய்ய போகிறோம். இதோட ஃபோட்டோ ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன சைஸு, இது என்னென்ன மெட்டீரியல் போட்டு செய்ய போகிறேன்னு ஒவ்வொன்றா வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். வாங்க வீடியோ கொடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி ட்ராயிங் வந்து நாமளே அப்டேட் பண்ணி கொஞ்சம் வரைஞ்சிருக்கோம். இதை நம்ம எத்தனைக்கு எத்தனைன்னு சைஸ் பார்த்துட்டு அதுக்கு சேஸ் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சொன்ன மாதிரி இந்த மேலும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சு இருக்குது, 1.25 அடி இருக்குது. இது வந்து நம்ம 2 அடி வச்சுக்கலாம். அதேமாதிரி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 அடி இருக்குது, 48 இன்ச்சு இருக்குது, கரெக்டாக 4 அடி இருக்குது. இது தகுந்த மாதிரி சேஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? சேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லீப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வச்சுச்சா 4க்கு 2 அடி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 அடிக்கு 4 இதே ரெடி பண்ணியாச்சு, 2 அடிக்கு ஒரு 8 பண்ணியாச்சு. இது வந்து ஒரு ஜோடி அப்படியே செய்ய போகிறோம், அதனால் 4. இது வந்து அப்படியே செய்கிறதுனால இதுக்கு ஒரு 8 பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் ஒரு கிராஸ் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் கிராஸ் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராஸ் அடிச்சாச்சு. 4 சைட்லேயும் கிராஸ் அடித்து பக்காவாக இருக்கும். நான் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இப்போ எல்லாம் ஃபினிஷிங் கரெக்டாக வந்துருச்சு. சேஸ் ஃபுல்லாக அடித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் வச்சு இந்த பூ ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கட்டி எடுத்துக்கலாம். கட்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு பெயிண்டிங் அடிச்சுட்டு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மூங்கில் வச்சு தட்டி ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு. பூஜாடி லைட்டு ரெடி. இனிமேல் என்னான்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து லைட்டு கட்டுற வேலை தான். பாருங்கள், பக்காவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அதேமாரி நீங்கள் பெயிண்ட் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ப்ளூ அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாது. அதுக்கு மேலே ஒரு கோட்டிங்கு ப்ரௌன் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ப்ளூ அடிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ரஃப்பாக ஒரு கோட்டு ப்ரைமர் மாதிரி அடித்தாச்சு, ப்ரௌன் கலரு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அடிச்சிக்கலாம். இதுக்கு மேலே வந்து ப்ளூ கலர் வந்து டிக்கு அடிச்சிக்கலாம். இதுமாரி பார்த்துக்கோங்க, நல்லா டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. தெரியுதுங்களா? இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இதுக்கு பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. இன்னும் ஒரு பீஸ் இருக்குது பாருங்க, பக்காவாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே லைட்டு கட்டுறது தான் நம்ம வேலையை. ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு. சேஸ் அடித்து மூங்கில் கட்டி பெயிண்டிங் பண்ணி ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம லைட்டிங் போடுற வேலை மட்டும்தான் இருக்குது. லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் இந்த கம்பி வச்சு கட்டுவாங்க, லைட் வச்சு கம்பி வச்சு கட்டுவாங்க. இப்போ நாம் வந்து வேறு மாதிரி பண்ண போகிறோம். இப்போல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி இதை அந்த லப்பர் வச்சு அழகாக ஒரு ஷேப்க்கு இதே வந்துடும். இதுமாரி போட்டு டேக் அடித்து ஃபுல்லாக நம்ம லைட்டிங் வெல்கம் போர்டில் சொல்கிற மாதிரி ஈஸியாக போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒவ்வொரு பிட்டுக்கும் வச்சு கரெக்டாக இதுமாரி 1/4 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு அதுமாதிரி டேக் அடித்து இதுமாரி இதெல்லாம் வளைச்சி கரெக்டாக கொடுத்து வந்து பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டு போடுறதுல ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு. இப்போ இப்படி நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்னா இந்த கேப்லேருந்து நம்மளால் லைட்டு சொருக முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு லைட்டு சொருவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சு டேக் அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை ஈஸியாக போயிடும். அதை எடுத்துகிட்டு இது மாதிரி போட்ட மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் என்ன ஈஸியாக இருக்குது, வேலையும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் முடியுது. பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், இது மாதிரி கரெக்டாக 1 இன்ச்சுக்கு
டேகு வேஸ்ட் ஆனாலும் போயிட்டு போது கரெக்டாக அடிச்சிங்கன்னா லைஃப் நல்லா வரும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெற்றிகரமாக லைட்லாம் போட்டு முடிச்சாச்சு. நம்மளோட அடுத்த கட்ட வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த போட்ட டேகு கட் பண்ணி இந்த மாதிரி பின்னாடி லைட்டு விட்டு விட்டாக ஜாயின் பண்ணியிருப்போம். இது எல்லாமே ஒரே ஒரு சில்க் ஒயர் வச்சு ஃபுல்லாக ஒரே லைனாக அடித்து அப்படியே ஒரு கனெக்ஷன் ஒரே இதாக கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேலையை முடிஞ்சு ஓரளவுக்கு டேக்கில் கட் பண்ணிட்டு சில்க் ஒயர் ஜாயின் பண்ணிட்டு இப்போ வந்து எரி வைக்கிறதோடு இருக்குது. எரி வச்சு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக ஃபுல்லாக ஒர்க்கு ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபினிஷிங்கும் சூப்பராக வந்துருச்சு. பிரைட்னஸ், லைட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஷேப்பு அதுவும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி இதில் ஏதோ டவுட்டு இல்லை இதேமாதிரி வேறு ஷேப்பில் ஏதோ நீங்கள் வேறு டிசைனில் செய்யணும் அது மாதிரி சொல்லுங்கள், செய்யலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.